பார்க்கலாமா? உயிரெழுத்துக்கள் அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ, அ. அதை வைத்து அப்பா, அ, அம்மா. அடுத்ததாக ஆ, ஆமை. அடுத்ததாக ஆ, ஆடு. இ, இலை, இலை. ஈயை வச்சு இலைன்னு எழுதணும். அடுத்ததாக ஈ, அதுக்கு ஈ, ஈ. அடுத்ததாக ஊ வச்சு எப்படின்னா எழுதலாம்? உணவு, உ ந உ, உணவு. அடுத்ததாக ஊ, ஊஞ்சல், ஊஞ்சல். அடுத்ததாக ஏ, எறும்பு, ஏ, எறும்பு. அடுத்ததாக ஏ, ஏணி, ஏணி. ஏணியும் பார்த்தாச்சு. அடுத்ததாக ஐ, ஐந்து, ஐ, ஐந்து. அடுத்ததாக ஓ, ஒன்று. ஓ வச்சு எப்படி எழுதணும்? ஒன்றுன்னு எழுதலாம். ஓ, ஒன்று. அடுத்ததாக ஓ, ஓடம், ஓ, ஓடம். குழந்தைகளா, இதுதான் ஓடம். அடுத்ததாக ஔ, ஔடதம், ஔ, ஔடதம். அடுத்ததாக ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்தில் 3 புள்ளி வடிவமாக இருக்கும் குழந்தைகளா. 3 புள்ளி. இதை அக்கு என்று கூற வேண்டும். ஆம் குழந்தைகளா, ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து 3 புள்ளியா. இதை முப்புள்ளி, முப்பாற்புள்ளி என்னும் வேறு பெயர்களும் உண்டு குழந்தைகளா. முப்புள்ளி, முப்பாற்புள்ளி. ஆம் குழந்தைகளா, ஆயுத எழுத்து. இதை வைத்து ஏதாச்சும் எழுதலாமா? எக்கு, ஆங்கிலத்தில் ஸ்டீல்னு சொல்லுவாங்க. எக்குன்னு எழுதலாம். ஆம் குழந்தைகளா, ஆயுத எழுத்தை வைத்து அடுத்தது வேற என்ன எழுதலாம்? எக்குவால்னு எழுதலாம். எக்குவால். இதுதான் குழந்தைகளா எக்குவால் படத்தில் இருப்பது. எக்குவால். ஆயுத எழுத்தை வைத்து எக்குவால் எழுதலாம். அது மட்டுமா? ஆயுத எழுத்து வைத்து அக்ரிணை அப்படின்னு எழுதலாம். நாற்காலின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் அக்ரிணை எழுதியாச்சா, அடுத்தது அக்து, அதாவது அப்படிங்கிற அர்த்தம். அது அக்து தான் அதாவது. அதே மாதிரி இக்து அப்படின்னா இதுன்னு அர்த்தம். ஆயுத எழுத்து எப்படியெல்லாம் பயன்படுத்து பாருங்க குழந்தைகளா. ஆம், ஆயுத எழுத்து. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லேர்னர்ஸ் ஏரியா. நன்றி, வணக்கம் குழந்தைகளா.